ஆன்மீக பாடல் இந்த ஆசிராக இயேசு கிறிஸ்துவின் நான் உங்களுக்கு கிருபையும் சமாதானம். சிவவேளையிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி, அதை நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 13 வசனங்கள் 44 இருந்து 52 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். பின்னும் அவர் பரலோக ராஜ்யம் நிலத்தில் மறைந்திருக்கிற புதையலுக்கு ஒப்பாகும். அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து வைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குரிய யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொடுக்கிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துகளை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாகும். அவன் விலை குறித்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குரிய யாவற்றையும் விற்று அதை வாங்குகிறான். அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்ட சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாகும். அது நிறைக்கும் பொழுது அதை கரைக்கு இழுத்து விசாரித்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து கொண்டு ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே யுகங்களில் நடக்கும். தேவதூதர் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையில் போடுவார்கள். அங்கே அழுகையும் கற்பழிப்புமாய் இருக்கும் என்றார். இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று அவர் கேட்க, அவர்கள் ஆம் அறிந்து கொண்டோம் என்றார்கள். அவரோ அவர்களிடம், இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு விசேஷனாக தேறின வேதபாரகன் எவனும் தன் பண்டசாலையில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமான் ஒருவனுக்கு ஒப்பாவான் என்றார்கள். நாம் கண்களை அப்படி ஜெபிப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து நேசிக்கின்ற அன்பு நல்ல ஆண்டவரே, இந்த வேலையிலே வார்த்தைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் வேலையையும் கண்ணோக்கி பாரும். நான் எடுக்கின்ற ஒரு வார்த்தையிலே புரிந்து கொள்கின்ற ஞானத்தையும் நீர் எங்களுக்கு தந்தது வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். அன்புக்குரியவர்களே, பாடலின் தாசராக இயேசு கிறிஸ்துவின் இடையான நாமத்தினாலுடைய ஒரு முறை கூட நான் வரவேற்கிறேன். இந்த வேலையிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 13:44 52 வரை. இந்த பகுதியை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் பார்த்த இந்த பகுதி எதை குறித்து நாம் குறிப்பாக சொல்லுவோம்? பரலோக ராஜ்யம், the kingdom of heaven. இந்த பகுதிக்கு வேதாகமத்தில் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற வார்த்தை என்னவென்றால் the parables of heaven, ராஜ்யத்தின் உவமைகள், கடவுளின் ராஜ்யத்தின் உவமைகள் என்று இதற்கு குறிப்பிடப்பட்டது. இந்த வார்த்தையின் அர்த்தமாகவே கடந்த வாரத்தில் நாம் பார்ப்பது கடவுள் விதைக்கின்ற விதைகளை குறித்து பார்த்தோம். அதற்கு முன்பதாக விதையின் உவமைகளை பார்த்தோம். அப்படி பார்க்கின்ற ஒவ்வொருவரும் கொடுக்கின்ற கால அவகாசத்தின் நிலையாக நீ எதற்காக தயாராக வேண்டும் என்று முடிக்கின்ற நிலை. பரலோக ராஜ்யத்தில் சேர்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஒரு கால நேரத்தை கொடுக்கிறது. அதன் வண்ணமாகவே இன்றைய பகுதியிலும் ஒரு மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன சொல்லுகின்றார்? வசனம் 44 நீங்கள் பார்த்த வாசியுங்கள். பின்னும் அவர் பரலோக ராஜ்யம் நிலத்தில் மறைந்திருக்கிற புதையலுக்கு ஒப்பாகும். இது ஒரு மறைக்கப்பட்ட உண்மை. புதையலை குறித்து சொல்கிறது. இந்த புதையலை குறித்து நாம் பார்க்கின்ற போது எப்படி இந்த புதையல் உருவாகின்றது? இது நமக்கு சாதாரணமாக மண்ணில் கிடைக்கிற ஒரு கனிம வளம் அல்ல. இது கனிம வளமா? புரிகின்றதுல கனிம வளம் என்பது நிலத்தில் எடுக்கின்ற வைரம், தங்கம், வெள்ளி போன்று இது ஒரு பொருளா? நிலத்தில் எடுக்கிறது என்ன சொல்றது? இந்த ட்ரெஷர் என்பது ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இது எப்படி உருவாகுது என்றால் நம்முடைய முன்னோர் காலத்தில், நம்ம ஊருக்கே ஒரு இதே தேசத்துல நம்முடைய முன்னோர் காலத்தில் வங்கி என்பது கிடையாது. அப்படி இல்லாத சூழ்நிலையில் அவர்களிடத்தில் இருக்கின்ற நகைகளோ பணங்களோ பத்திரங்களோ என்ன பண்ணுவாங்க? ஒரு பானையில போட்டு மண்ணில புதைத்து வைப்பார். அழிந்து போகக்கூடிய ஒரு காரியம். ஆனா இதை பொறுத்து வைக்கிறதுக்கான காரணம் என்னவென்றால் திருடர்கள் வந்து திருடி கொள்ளாதபடிக்கோ அல்லது போர்கள் நடக்கும். அந்த போரை வென்றவர்கள் என்ன பண்ணுவார்கள்? வந்து எல்லாத்தையும்
எடுத்து சொல்லுவார்களோ இல்ல நம்மளே அடிமைகளாக சென்று நாம் மீண்டு வரும்போது நமக்கு தேவைப்படும் என்பதற்காக அதை புதைத்து வைப்பார். அப்படி புதைத்து வைத்தது ஒரு கால சூழ்நிலைகளிலோ அல்லது போரில் தோற்றது நிமித்தம் அது அங்கேயே என்ன ஆகிவிடும், மறைத்துவிடும். இந்த சூழ்நிலையில் நாம் அதை எடுத்தால் என்ன, அது ஒரு புதையல். அவர்கள் வைத்த நகைகளும் தங்க காசுகளும் என்று ஒரு புதையலாக கருதப்படும். அதே போலதான் இந்த புதையலை குறித்து சொல்லுகின்ற போது இந்த புதையலை தேடுகின்றவன் என்ன பண்றான், நிலத்தில் அதை கண்டெடுத்தவுடன் என்ன பண்றான்? அந்த வசன வாசிக்க மறுபடியும் அவன் தன்னிடத்தில் இருக்கின்ற யாவற்றையும் விற்று எதற்காக வருகின்றான்? ஏன்னா அவன் எதை பார்க்கின்றான்? இந்த புதையல் அவனிடத்தில் உள்ளதை விட விலை மதிப்பானது. இந்த பொக்கிஷம் இவனால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்குது. அவன் கண்டறிகின்றான். அதை கண்ட பிறகு இட் இஸ் பிரைஸ்லெஸ், விலை மதிப்பே இல்லாத ஒரு பொருளை அவன் கண்டெடுக்கின்றான். அதை கண்டவர்கள் அவன் தன்னிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குறான். இந்திய சட்டத்தின்படி என்ன பண்ண முடியாது, நிலத்தில் எடுத்தது நமக்கு சொல்ல முடியாது, அரசாங்கத்துக்கு சொல்ல. ஆனா முன்னொரு காலத்தில் இது இருந்தது. அந்த நிலையானது அதனுடைய பொருட்களும் அவர்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த இடத்தில் அவர்கள் குறிப்பிடுகின்ற வார்த்தையினா அவன் தன்னிடத்தில் உள்ள யாவற்றையும் விற்று, தன்னிடத்தில் உள்ள யாவற்றையும் விற்று என்பது அவனுடைய மொத்தமும், அவனுக்கு வாழ்வுக்கு தேவையான ஆதாரங்கள், அவன் வாழ்வுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் இழந்து எதை பெற்றுக் கொள்கிறான்? புதையலை பெற்றுக் கொள்கிறான். ஏன்னா அதனுடைய விலை மதிப்பு அவனுக்கு தெரியும். நாமளும் அப்படி ராஜ்யத்திற்குள்ளாக, இது ராஜ்யம் அல்ல, இது கடவுளின் வார்த்தை, கடவுளையே குறிக்கின்றது. இந்த கடவுள் தான் பொக்கிஷம். அவர்களுக்காக என்ன பேசுகிறார் நாம் பார்த்தோம். கடவுள் பரிந்து பேசுகிறார், பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். யாருக்காக? பாவியாகவும் நமக்காக. நாம் பாவம் செய்தோம், கடவுளின் வார்த்தையை கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாம் அவருக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் நம்மளுக்கு இருக்கின்றார். அவர் நமக்கு கடவுளாக இருக்கின்றார். அதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் எல்லாவற்றையும் இழக்க தயாரானவர்களாக இழந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கின்ற வசனத்தில் மார்க் 10:25, 28, 30 வரை உள்ள வசனங்கள் வாசித்து பாருங்கள். மார்க் 10 அதிகாரம் 28, 30. பேதுரு அவரிடம், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தாயாவது தகப்பனையாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக அவன் கடவுளின் நாமத்தில் விட்டு விழுந்ததை 100 தவணையாக பெற்றுக்கொள்ளு. நீ எதை இழந்து போனாலும் சரி, என் நாமத்தின் நிமித்தம் நீ இழக்கின்றதை நான் என்ன கொடுப்பேன்? இந்த இடத்துல அவனும் என்ன பண்ணுகிறான்? தன் இடத்துல இருக்கின்ற எல்லாவற்றையும் இழக்கின்றான். அந்த புதையலுக்காக அவன் இழந்து போகின்றான். இழந்து அதை பெற்றுக் கொள்ளுகின்றான். அவன் பெற்றுக் கொள்ளுகிறது விலை மதிப்பில்லாதது. அவன் இடத்தில் இருக்கின்றதை 2 மடங்காக பெருக்கக்கூடியது. அவன் அந்த பொக்கிஷத்தை பார்த்தது போது அவன் அதை மூடி வைத்து தன்னிடத்தில் விட்டுகின்ற காரியம் என்ன? அவன் இடத்தில் இருக்கின்ற இதை விட அந்த பொக்கிஷத்திற்கு விலை அதிகின்ற போது, அப்படி இருக்கின்ற போது கடவுள் நமக்காக செய்த தியாகத்தை, கடவுளின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்வின் நன்மைக்கு நீங்கள் கடவுளுக்காக இலக்குக்கு தயாராக இருக்கிறீர்களா என்று? நான் அதற்காக தயாராக இருக்கிறேன். என் கடவுளின் வார்த்தையை நான் கடவுளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் அதை பின்பற்றி நடக்க என்னிடத்தில் இருக்கின்ற யாவற்றையும் விட்டுவிட தயாராக. என்னை பின்பற்றி வரவன் எப்படி வர வேண்டும்? தன்னைத்தான் இருந்து தன் சிலுவையை. அப்போது இங்க எடுக்கின்றது, நீ எழுந்து வருவது நிமித்தம் நீ அழிந்து விடுவதில்லை. உனக்கு என்னவா கொடுப்பார் என்றார் கடவுள்? 100 தவணையாக. நீ எதிர்பார்க்க முடியாத வாழ்வின் ஆசீர்வாதத்தை உனக்கு
உங்களுக்கு அளிப்பார் என்று ஒரு ஊமை அந்த இடத்துல இருக்கின்றார். அடுத்து இரண்டாவதாக பாருங்கள் என்ன சொல்கிறது. முதலில் இருந்த காரியத்தை நீங்கள் பார்க்கிற போதால் அவன் தேடி செல்லும். அவன் என்ன சொல்ல, அவன் அதை தேடி போகட்டும். அவனுக்கு கிடைத்தது அதை பெற்றுக் கொண்டான். புறஜாதிகளுக்கோ அல்லது கிறிஸ்துவ அறியாதவர்களுக்கோ தங்கள் வாழ்க்கையில் அவர் எடுத்த ஒரு சிறிய ஜெபம் அவர் நன்மையாக முடிந்த போது அவர்கள் கடவுளை என்ன பண்றாரு, ஏற்றுக்கொள்கிறார். அது மூலமாக அந்த பொக்கிஷத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். ஆனால் இந்த இடத்துல கிறிஸ்துவர்களை குறித்து சொல்லிக் கொள்கிறார். அவர்கள் என்ன பண்ணணும், தேட வேண்டும். விலை மதிப்பு எல்லா ஒரு விலை மதிப்புள்ள ஒரு முத்தை அவர் தேடுகின்றார். யாரு? வியாபாரி. இந்த வியாபாரி என்பது கடவுளை ஏற்றுக்கொண்ட உங்களை குறிக்கும். இந்த வியாபாரி என்ன பண்றான், முத்துக்களை தேடுகிறான். முத்து ஒரு ஷேப்ல இருக்க நம்ம பாக்குற ரவுண்டான முத்து பிடிச்சு எடுக்கிறாங்கல்ல, அவர்கிட்ட போய் பாத்தீங்கன்னா முத்து கடல்ல இருந்து எடுத்துட்டு வர எல்லா முத்தும் ஒரே ஷேப்ல இருக்காது. முக்கியமா ரவுண்டா அது கிடைக்கிறது மிகவும் வருது. இப்போது பண்ணைகளில் வளர்க்கின்றார்கள் முத்துக்கள். ஆனா அப்போ அந்த காலத்துல எல்லாம் இந்த கடல்ல இருந்து என்ன பண்ணுவோம், முத்து குடிப்போம். என்னப்பா அவங்க தொழில் கேட்டா என்ன சொல்லுவாங்க, முத்து குடிக்கிறது. கடலின் ஆழத்துக்கு சென்று அங்கே முத்துக்களை எடுத்து வருவார்கள். அந்த முத்துக்களின் மதிப்பு அந்த முத்தின் நிறத்தில் உள்ளது. இந்த ரெயின்போ கலர்ல இருந்தா அதோட விலை மதிப்பு அதிகம். அது இயற்கையாகவே தயாரிக்கப்பட்டிருந்தால் அதனுடைய விலை அதிகம். அப்படி இருக்கின்ற போது அந்த முத்தை அதை தேர்ந்து எடுக்கின்ற வியாபாரி அதை எடுக்கின்றான். அதனுடைய விலை மதிப்பு முத்து குடிப்பவனுக்கு தெரியாது. வியாபாரி தான் அதோட விலையை தெரிந்து கொள்கிறான். தெரிந்த உடனே என்ன பண்ணுகிறான், அவனும் வியாபாரி என்ன பண்ணுகிறார், அதை பெற்றுக் கொள்கிறான். தன்னிடத்தில் இருக்கின்ற யாவற்றையும் இவனும் இழக்கின்றான். அவன் இருக்கிடத்தில் இருக்கின்ற ஆஸ்திகளை விட அந்த முத்தின் மதிப்பு அதிகம் என்பதை அவன் உணர்கின்றான். அப்படி இருக்கின்ற போது கடவுளை ஏற்றுக்கொண்டு அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தில் வந்த நீங்க அவருடைய வாழ்வின் ஆசீர்வாதம் உங்களுக்கு அளித்தது பெரிது என்று நீங்க என்ன பண்ண வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை இன்னும் என்ன பண்ணணும், கற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல யாவற்றையும் நீங்க இழக்க தயாரானவர்களாக அவர்கள் கடவுளை அறியாத இடத்தில் வந்து அந்த பொக்கிஷத்தை பெற்றுக் கொண்டார். அப்படி இருக்கின்ற போது இதுவும் என்ன, இந்த முத்து என்பது கடவுள். இந்த கடவுளை நீங்கள் கண்டு அறிந்து கொண்டீர்கள், இதை தேடி வந்தீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்டதை எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் இருக்கின்ற யாவற்றையும் நீங்கள் விட்டு விடுங்கள். விற்றாவது என்ன பண்ணணும், அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியம் சொல்லுகின்றது என்ன, பகுதிகளில் சொல்லுகின்ற போது ஒவ்வொரு வார்த்தைகளை குறிப்பிடுகின்ற வண்ணமாக மத்தேயு 31:32 அதே போல அந்த வியாபாரி இன்னும் ஒரு காரியத்தை குறிக்கிறது. அவன் ஒரு நோக்கத்தோடு சொல்லுகின்றான். அவன் அந்த முத்தை என்ன பண்றான், ஒரு நோக்கத்தின் எதிரான போய் சென்று பார்க்கின்றான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள வசனம். இந்த இடத்துல குறிக்கின்ற போது நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துவிட்டு எனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு நான் எதை பெற்றுக் கொள்ளப் போகிறேன், எதற்காக நான் இதை பெற்றுக் கொள்ளுகின்றேன் என்ற எண்ணத்தில் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு குறிக்கோளை முண்டுகோளை 33வது வசனம் பாருங்க. நீங்கள் எதை தேட வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த முத்தை தேடுகின்ற வியாபாரியை போல நீங்களும் ராஜ்யத்தை தேட வேண்டும். அதுதான் உங்களுக்கு குறிப்பிடுகின்ற வாசகம். நீ என் வாழ்வாருக்கு தேவையான இடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் நான் விற்று இந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டதன் மூலம் எனக்கு என்ன பாக்கியம் என்று நீ என்ன பண்ண வேண்டாம், கவலைப்படாத. உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க எனக்கு தெரியும். கடவுளுக்கு உனக்கு
உனக்கு என்ன தேவை, என்ன உங்க வாழ்க்கையில் நடக்கும் என்பது தெரியும். அப்படி இருக்கின்ற போது நீ என்ன பண்ணுன்றார் அவர்? கடவுள் ராஜ்யத்தை தேடு, நீ அதை பெற்றுக்கொள்ள. உனக்கு என்னென்ன தேவையோ கடவுள் அது உனக்கு அளிக்கிறவராக இருக்கிறார். அதே போல உபாகமும் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிங்க. ஏனெனில் நீ உன் கடவுளாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், உன் கடவுளாகிய கர்த்தர் பூமியின் மீதுள்ள சகல ஜனங்களிலும் உன்னையே தமக்கு சொந்த ஜனமாக தேர்ந்தெடுத்தார். கர்த்தர் உங்கள் பேரை பிரிக்க வைத்து இந்த இடத்துல அவர் தேர்ந்தெடுக்கிறது எப்படி தேர்ந்தெடுத்தாரா? அதுல மிகுந்தவர்களாக நீங்க இருக்கின்றது இந்த உலகப்புறமான காரியத்தில் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நீதி உள்ளவர்களாக நேர்மையாளர்களாக என்ன பண்ண முடியாது. நம் வாசிக்க கேட்ட சென்ற வாரத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? நிலத்தில் விதிக்கப்பட்ட விதைகளோடு களைகளும் சேர்ந்து இருக்கின்றது. அது வளர்கின்ற வரைக்கும் தான் உங்களுக்கு என்ன இருக்கு? கால நேரம் இருக்கின்றது. முடிவு பரியந்த போது அது அங்கே என்ன பண்ணும்? பிரிக்கப்படும். அப்படி பிரிக்கப்படுகின்ற போது களைகள் அக்னியிலே போடும். இந்த இடத்துல கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்தது நீ எதற்காக, நீ யார் என்பதற்காக, ஒரு நோக்கத்தோடு உங்களை தேர்ந்தெடுக்கின்றார். 9வது வசனம் வாசிங்க. அதுல நோக்கம் நீ கடவுளை அறிந்து கொள். நீ வியாபாரியாக இருந்தால் நீ நோக்கம் முத்து எடுப்பது, விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டுபிடிப்பது என்பதால் நீ கிறிஸ்தவனாக இருக்கிறது. உன்னுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? கடவுள் ராஜ்யத்தை தேடுவது, கடவுளை அறிந்து கொள்வது. எவன் அறிகின்றானோ அவன் கடவுளுடைய ராஜ்யத்தில் கடவுளோடு பிரவேசிப்பான். இந்த இடத்தில் நீ கடவுளை அறிந்து கொள்வதற்கு கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்து இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கின்றார். நாம் கடந்த வாழ்க்கையிலோ அல்லது நேரங்களிலோ ஒருவருக்கு என்ன நேரம் என்று நமக்கு தெரியாது. நேரம் என்பது யார் கையிலும் இல்லை. அப்படி இருந்ததுனால் பணக்காரர்கள் என்று நேரத்தை வாங்கியிருக்க முடியும், ஆனால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்களால். அதே போலதான் இந்த இடத்துல ஒரு நோக்கத்தை நீங்கள் குறிக்கோளை எதிரிடத்தில் வைக்க வேண்டும். கடவுளுடைய ராஜ்யத்திலும் கடவுளை அறிந்து கொள்வதும். அவர்கள் எப்படி கடவுளை அறிந்து கொண்டு பொக்கிஷத்தை பெற்றுக் கொண்டார்கள்? முத்து எடுக்க வியாபாரி சென்று விலை உயர்ந்த ஒரு முத்து நிமித்தம் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று அதை பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் ஒரு நோக்கம் கடவுளை அறிந்து கொள்ள எல்லாவற்றையும் இழக்க தயாராக. நீங்கள் உங்களை இழக்க தயாரானவர்களாக வைக்கின்ற போதுதான் நீங்கள் அதிகமாக 100 தவணையாக பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறீர்கள். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மீன் வலையை குறித்து அங்கே சொல்லுகிறது. கடலில் மீன்கள் மட்டும்தான் இருக்குமா? இன்று மனிதர்கள் கடலை என்ன பண்றோம்? அசுத்தப்படுத்துகிறோம், குப்பைகளை போடுகின்றோம். அதே போல கடலை வேற என்ன உண்ண முடியாத மீன் வகைகளும் உண்டு, சிப்பிகளும் உண்டு. இப்படி எல்லாமே அந்த வலையில் என்ன பண்ண? மீன் வலையில் இப்படி மாட்டுகின்ற வலையை என்ன பண்றாங்க? நல்ல வலையெல்லாம் கூடையில், இந்த கூடையில் சேர்த்து வைப்பது என்பது அந்த களஞ்சியத்தை, இது நெல்மணிகளை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பது. அதே போல இதுவும் இந்த பகுதிகள் எல்லாம் குறிப்பிடுகின்றது ஒரே ஒரு வார்த்தை தான், கடவுளுடைய ராஜ்யம். ஒரு வருகைக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? நீ கடவுளை தெரிந்து கொண்டாயா? நீ கடவுளை ஏற்றுக்கொண்டாயா? அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டாயா? உனக்கு கொடுக்கப்பட்ட கால நேரம், நான் பாவி, என்னிடத்தில் பாவம் உள்ளது. நான் சொல்லுகின்ற வண்ணமாக சென்ற வாரத்தில் சொன்ன கதை என்ன? முனிவர் 2 பேர்களை அனுப்பி என்ன சொன்னார்? மிகவும் நல்லவனை அழைத்து வா என்று சொன்னார். அவன் சென்று என்ன அவனிடத்தில் நல்லவன் அகப்படவில்லையே, அனைவரிடத்திலும் ஏதேனும் ஒரு தீமை இருக்கின்றது. அதே போலதான் இந்த இடத்துல பார்க்கின்ற போது நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான். அப்படிப்பட்டவர்களாக இருந்தாதான் இடுக்கமான வாசல் வழியாக உச்சல்ல பிரயாசப்படுங்கள், விரும்புங்க, அதுதான் விரும்பணும். எல்லாரும் நுழைந்தால் அதற்கு பரிசுத்தம் இழந்துவிடும். கடவுள் ராஜ்யத்தில் யார் இருக்கக்கூடாது என்று கடவுள் விரும்புகின்றார்? பாவிகள் இருக்கக்கூடாது. இந்த இடத்தில் கடவுள் முடிவு பரியந்தம் இதை அந்த வசனத்துல பாருங்க 41, இப்படி யுக முடிவில் நடக்கும். தேவதூதர்கள் வருவார்கள், பரிசுத்தவான்கள் மத்தியில் இருக்கின்ற பொல்லாதவர்களை பிரித்து அக்னியில் போடுவார்கள். அந்த வசனம் சொல்கின்றது போல அங்க எப்படி இருக்கும்? 43 அழுகையும். அப்போது நாம் எதை பெற்றுக்கொள்ள தயாரானவர்களாக இருக்கிறோம்? இந்த உலகப்புறமான காரியத்திற்குள்ளாக நாம் பொக்கிஷத்தை தேர்ந்தெடுக்கிறோம்.
என் உலக வாழ்வு தான் எனக்கு முக்கியம். நான் ஏன் இருக்கின்ற காரியங்கள்ல எனக்கு என்னதான் முக்கியம்? என் வேலை, என் குடும்பம், என் குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கிற என் சொத்து தான் முக்கியம் என்று நாம் இருக்கின்ற போது நாம் எதற்கு தகுதி உள்ளாதவர்களாக போயிருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறோம். நம் உலகபுறமான காரியத்தில் இது எல்லாம் விட்டு நம் வாசித்து கேட்ட பகுதி மத்திய சொல்கின்ற போல நீ எல்லாத்தையும் விட்டு வருகின்ற போதுதான் நீ எதை பெற்றுக் கொள்வார்? கடவுளுடைய ராஜ்யத்தை உனக்கு என்ன தேவைன்னு கடவுளுக்கு தெரியும். பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதரர்கள் யாவருக்கும் நீ எழுந்து போய் என்றால் அதை எல்லாம் 100 மடங்கா என்ன பண்ணுவார்? அவர் திருப்பி தருவார். அதுதான் சொல்லுகிறார், நான் இது நிமித்தம் எழுந்து வந்தேனே என்று சொல்லுகின்ற போது இதெல்லாம் எழுந்தையோ அதெல்லாம் என் நாமத்தை நிமித்தம் 100 மடங்காக நீ கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீ கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதற்காக உன்னை நீ இழக்க தயாராக உன்னிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணணும்? விற்க தயாராக இருக்க வேண்டும். நான் விற்கின்ற என்று சொல்கின்றது போது எல்லாவற்றையும் நான் இழக்க தயாராக இருக்கிறேன். எதன் நிமித்தம்? கடவுளின் ராஜ்யத்தின் நிமித்தம். கடவுளை பின்பற்றுவதற்கு நான் எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கிறேன். அதுதான் என்று சொல்கிறது. யுக முடிவின் போது தேவதூதர்கள் வருகின்ற போது நான் நீதிமானாக இருக்கிறேனா? இன்று நான் செய்த தவறுக்கு நான் கடவுளிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா? திருடன் ராவில் எப்போது வருவாருக்கும் என்னது? யாருக்கும் அவர் எப்போது எப்படி வருவார் என்று கடவுளுக்கு மாத்திரம் தானே. யுக முடிவு எந்த நேரத்தில் நிகழ்ப்படும், எப்படி நிகழ்க்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதை அறிந்து கொள்ளாத நாம் நாளை என்பது என்று யாருக்கும் நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கின்ற போது உங்கள் பாவங்களை நான் நாளை கடவுளத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறேன் என்று நீங்கள் என்ன சொல்லப்படுது? சொல்ல முடியாது. சொல்லலாம், ஆனா என்ன பண்ண முடியாது. நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. என் பாவத்தை நான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் நாளை ஆலயத்துக்கு சென்று என் பாவத்தை அவரிடத்தில் சொல்லி நான் பாவம் மன்னிப்பு பெற்றேன். ஆனால் அடுத்த நாள் நாம் செல்லுவோமா என்று நமக்கு என்ன நிச்சயம் இல்லை. அப்போது நீங்கள் உங்கள் பாவங்களை குறிப்பதில்லை, உங்கள் பாவங்களை விட்டு விட வேண்டும். யாவற்றையும் நீங்கள் விட்டு கடவுளை மட்டும் உங்கள் நோக்கத்தில் வைக்க வேண்டும். வலையை வீசுகின்ற போது எங்க முடிவில் என்ன பண்ண முடியாது? யாராலும் தப்பிக்க முடியாது. மீன் கூட்டத்துக்கு நடுவில் வலையை போட்டு விட்டால் மீன்கள் என்ன பண்ண முடியாது? தப்பிப்பதற்கு இடம் இருக்கா மீனுக்கு? மீன் வலை பெருசா இருக்கு, அங்கதான் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு மீன் நடுவில் இருக்கிறது தப்பிக்காம இருந்தா கடைசியில் எங்கதான் இருக்கும்? வலைக்குள்ள. அப்படி இருக்கின்ற போது ஒரு கால சூழ்நிலைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்த விட்டால் நீங்கள் கடவுளிடத்தில் இருந்து ஆலயத்திற்கு வந்து என்னதான் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட மீண்டும் பாவத்தை செய்யும் போது நீங்க என்ன பாவிகளாக கலைகளாகவே இருக்கிறீர்கள். உங்களிடத்தில் நன்மை தீமை இரண்டுமே இருந்தால் நீங்கள் என்னவாக தான் கருதப்படுவீர்கள்? நீதிமான்களாக கருதப்படுவதில்லை. நீங்கள் முழு நீதிமானாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எதை பின்பற்றவர்களாக இருக்கிறீர்கள்? கடவுளின் வார்த்தைகளை பின்பற்றவர்களாக, கட்டளையை பின்பற்றவர்களாக. ரோமர் 8:39 வாசிங்க. இந்த இடத்துல அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னா, முதல்ல உங்களை எப்படி சிறிதிலிருந்து உங்களை தேர்ந்தெடுக்கின்றார். அப்படி தேர்ந்தெடுத்தவர்கள் இருந்து எந்த சூழ்நிலைகளும் எந்த கஷ்டங்களும் வந்தாலும் ரோமர் பகுதியை நீங்க முழுசா வாசித்தீர்கள் என்றால் அது சொல்லுகின்ற வசனம் 35 பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை உமது அடுத்த வசனம் அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆயினும் இந்த இடத்துல நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் யார் எடுத்துக்கணும்? கிறிஸ்துவின் இடத்துல. இந்த இடத்துல முத்து குடிப்பவரும் சரி, முதலை கண்டுபிடிப்பவரும் சரி, என்னதான் குறிக்கிறது? ஒரு நோக்கத்தை வைக்கிறார். கடவுளிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், அவர்கள் வாக்கில் துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் கடவுளின் வார்த்தைகளுக்காக இறங்குகின்ற போது அந்த துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருப்பாக மகிழ்ச்சியாக தரும். இந்த இடத்தில் நீங்கள் அப்படியே அந்த அடுத்த வசனம் வாசிங்க 38.
குறித்தோ பிற்காலத்தை குறித்து நம்மளால என்ன பண்ண முடியும்? சிந்திக்க முடியாது. எதா இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் எதா இருந்தாலும் உங்கள் கஷ்டங்கள் எதாக இருந்தாலும் கடவுளின் அன்பை விட்டு உங்களை அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்று ஒரு சிறிய கஷ்டம் வாழ்க்கை நேரிட்டாலும் கூட நம் யாரை தூஷிக்கிறவர்களாக மாறி கடவுளிடத்தில் இருக்கின்ற ஜபங்கள் விசுவாசமற்றதாக மாறிவிடும். உடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் போய்விடும் அந்த இடத்துல. அப்போது இந்த இடத்தில் உங்கள் நோக்கத்தை நீங்கள் எதிர்த்து வைக்க வேண்டும் என்றால், நான் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தகுதி உள்ளவனாக இருக்கிறேன். நான் அந்த ராஜ்யத்திற்கு செல்ல என்னை இழக்க நான் தயாராக இருக்கிறேன். என்னை இழப்பது என்பது என்னுடைய எல்லாவற்றையும் இழக்க நான் தயாராக இருக்கிறேனா? யாரு இந்த கடவுளின் அன்பை நான் பெற்றுக்கொள்ள பாக்கியவானாக நான் இருக்கின்றனா என்று யார் உங்களை சோதிக்கும்? திருச்சபையின் போதகரா, உங்களை நீங்கள் சோதித்துக் கொள்ள வேண்டும். நான் இதற்கு தகுதி உள்ளவனா? என்னுடைய நோக்கம் கடவுளின் ராஜ்யத்தை குறித்து இருக்கின்றதா? நான் கடவுளிடத்திலிருந்து பொக்கிஷத்தை பெற்றுக் கொண்டது, நான் என் நோக்கத்தை கடவுளிடத்தில் வைத்தேனா? ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டீர்கள், அந்த ஆசீர்வாதத்தை நிமித்தம் நான் கடவுளிடத்தில் நன்றி செல்வதற்கு தயாராக இருக்கிறேனா? விசுவாசத்துக்குள்ளாக நடக்க நான் தயாராக இருக்கிறேனா? இடத்தில் கடவுளின் அன்பை விட்டு உங்களை பிரிக்காது இருப்பது உங்களுடைய விசுவாசம். உங்களிடத்தில் விசுவாசம் இல்லாத போது சாத்தான் மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் நுழைவது என்ன? கஷ்டம், துன்பம் மென்மேலும் வளரும். அப்படி வளர்கின்ற போது நீங்கள் எதை பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள்? கடவுளின் அன்பை பெற்றுக் கொள்வதில்லை. அவருடைய அன்பை விட்டு விலகிச் செல்வீர்கள். உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீர்கள்? நேரத்தை எப்படி நீங்கள் செலவிடுவீர்கள்? இது கடவுளின் ராஜ்யத்தை குறித்து சொல்கின்ற போது இந்த வசனம், இந்த அதிகாரம் மொத்தமே சொல்லுகின்றது என்ன? கடவுளின் ராஜ்யத்தை. இந்த கடவுளின் ராஜ்யத்தை குறித்து அவர் நினைவூட்டுவதற்கான காரணம், அங்கே யார் பிரவேசிப்பதில்லை? கொள்ளாதவர்கள் பிரவேசிப்பதில்லை. நீதிமான்கள் மட்டும்தான் பிரவேசிக்கிறார்கள். மனம் திரும்பு. நீ என்ன பண்ண? மனம் திரும்பு. என்னிடத்தில் நீ காண்பது என்னை விசுவாசி, என்னை நோக்கி பார். நான் கொடுக்கின்ற கட்டளைகளை நீ என்ன பண்ண? பின்பற்று. நீ ஏடுக்கின்ற காரியங்களில் நன்றிகளை கற்றுக்கொள். உன் நோக்கம் ராஜ்யத்தை குறித்து மட்டும்தான் இருக்கும். உன் பொக்கிஷம் ராஜ்யம் தான். இந்த உலக வாழ்வு என்பது என்ன இல்ல, உனக்கு பொக்கிஷம் அல்ல. கடவுளின் ராஜ்யத்தை தான் பொக்கிஷம் என்கின்றார். அந்த பொக்கிஷத்தை தேடுகின்றோம். ஒரு வியாபாரி எப்படி புத்தை தேடுகின்றாரோ அதே போல் நாம் கடவுள் ராஜ்யத்தை தேட வேண்டும். உலக வாழ்விற்குள்ளாக நாம் எல்லாவற்றையும் விட்டு இந்த உலக வாழ்வை எதற்காக? விலையற்ற ராஜ்யத்திற்காக. விலைமதிப்புள்ள ராஜ்யம், அங்கே பொக்கிஷம் என்றது. அது முத்து, விலை மதிக்காத ஒரு முத்து. அதை பெற்றுக்கொள்ளதான் கடவுள் அளிக்கின்றார். நீங்கள் விலை மதிப்பே இல்லாத இந்த உலக வாழ்க்கை இழந்து நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள கடவுள் அளிக்கின்றார்? வெளியேற பெற்ற ராஜ்யம். அந்த ராஜ்யம் ஒரு முத்தை போல, ஒரு பொக்கிஷம். இதற்கு என்ன இல்லை? விலை மதிப்பே இல்லை. கடந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வைத்த சிந்து பானை கூட என்று மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதை எங்க வைக்கிறோம்? எங்க வைக்கிறோம்? புதைச்சு வைக்கிற அந்த பொக்கிஷத்தை எடுத்தா எங்க வைக்கிறாங்க? இப்போ மியூசியம். எதற்காக? இந்த காட்சி என்பது அது எப்படி விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருளை தான் என்ன பண்ணுவாங்க? அந்த அருங்காட்சியில வைப்பார்கள். அதோட விலை என்ன பண்ண முடியாது, நிர்ணயிக்க முடியாது. அப்படிப்பட்டதை கூட நீங்க இழக்க தயாராக இருக்க வேண்டும். எதற்காக? கடவுளுடைய ராஜ்யத்திற்காக. நான் எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கிறேன். நான் ராஜ்யம் வருகின்ற போது அக்னியில் இருக்கின்ற பொல்லாதவர்களை போல அல்லாமல் ராஜ்யத்தில் சேர்த்து வைக்கின்ற நீதிமான்களை போல. தேவதூதர்கள் வருகின்ற போது தேவதூதர்கள் உடனே எங்கதான் வரணும்? நம்மிடத்தில் வருகின்ற அளவிற்கு நாம் நீதிமானாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் பாவங்கள் எல்லாம் மறைந்து போக வேண்டும். அது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால சூழ்நிலைகள் என்பது நீங்கள் கடவுளின் வார்த்தையை பின்பற்றி நடக்கின்ற ஒரு நேரம். கடவுளின் கட்டளைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இருக்காது? அவர் வாழ்க்கையில் பாவங்கள் இருக்காது. கடவுளின் அன்பில் பெருகி இருப்பார்கள். ஆசீர்வாதத்தில் மகிழ்ச்சியிலும் பெருகி இருப்பார்கள். அவர்கள் கடவுளிடத்திலிருந்து இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். அவர்களில் முடிவு பரியந்தம்
உண்மையாகவும் கடவுளிடத்தில் நிலையான வாழ்வை பெற்றுக் கொள்வர்களாக இருப்பார்கள். அந்த நிலையான வாழ்வை தான் நமக்கு தேவை. இந்த உலக வாழ்வு என்பது அழிகின்ற ஒரு வாழ்வு. அழியாத ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு கடவுள் அளிக்கின்றார். நான் அதற்காக பரிந்து பேசுகிறேன் என்று யார் சொல்லுகின்றார்? இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், அந்த ராஜ்யத்திற்குள் போக உன் பாவத்திற்காக நான் பரிந்து பேச தயார். என்னை நீ என்ன பண்ண? என்னை விசுவாசி. உன்னுடைய நோக்கத்தை, என்னுடைய ராஜ்யத்தை கண்ணோக்கிப்பார். உன்னுடைய நோக்கம் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் செல்வதற்கு நீ என்ன பண்ண? உன்னை தயார்படுத்திக் கொள். இந்த தயார்படுத்துகிற தருணம் நம்மளை உலக முடிவில் கடவுளுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளும். அதற்கு தான் கடவுள் அழைக்கின்றார். வருகின்ற ஒவ்வொரு வாரங்களும் என்ன? ராஜ்யத்தை குறித்து அதற்காக நம்மளை தயார்படுத்த அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உண்மைகளும் அவர்களுக்கு புரிந்து கொண்டதா என்று யாரிடத்தில் கேட்கின்றார்? சீஷர் இடத்தில் கேட்கின்றவர். அவர்களும் சொல்லுகின்றார். வசனம் 52. நம்ம பழைய பாட்டியும் புதிய பாட்டியும் தான் இதை அறிந்து கொண்டவர் புதிய உண்மைகளை நமக்கு என்ன பண்ணுவார்? அளிக்கின்றவாக. அதான் இந்த இடத்துல யார் இருக்கிறார்? கடவுள் நமக்கு அளிக்கின்றார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு உண்மையாகவே வாழ்ந்தார். கடவுளின் வார்த்தைகளை அறிவித்து கடவுளின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து உங்க எல்லாரையும் நான் எங்க எடுத்து செல்வேன். நான் புதிய காரியங்களை இடத்தில் செய்கின்ற போது நீங்கள் ஆசீர்வாதமா இந்த இடத்தில் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும்? அதற்கு விசுவாசத்தோடு கடவுளத்தில் வர வேண்டும். பாவத்திற்காக உன்னை நீ இழப்பதற்கும் யாரிடத்தில் தான் வர வேண்டும்? கடவுளிடத்தில் வர வேண்டும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் எதை பெற்றுக் கொள்வீர்கள்? 100 மடங்காக நன்மையை, கடவுளின் ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை, முத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக் கொள்வீர்கள். அதை பெற்றுக்கொள்ளதான் கடவுள் அழைக்கின்றார். என் ராஜ்யத்திற்கு நீ தயாராக. சென்ற வாரங்களில் சொல்கின்ற வார்த்தை என் ராஜ்யம். அதற்காக உன்னை நீ என்ன பண்ண? கடவுளின் நேரத்தை நீ என்ன பண்ணு? சரியாக உன் வாழ்வில் நீ பயன்படுத்திக் கொள். வாழ்வின் நேரம் முடிந்த பிறகு உன்னால் என்ன பண்ண முடியாது? மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது. கடவுளின் வாழ்வில் நீ இசைத்துக் கொள்ளவோ, உன்னை சேர்த்துக் கொள்ளவோ, கடவுள் ராஜ்யத்தில் நீ பங்கு பெற வேண்டும் என்றால் இப்போதே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நேரத்தை நீங்கள் பயன்படுத்த அந்த ராஜ்யத்திற்கு என்று நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு உங்க எல்லாரையும் கடவுள் அன்புடன் அழைக்கிறார். எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்கிறார். ஆமென்.